லலிதாம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல நீங்க ரொம்ப தெளிவா பேசுனீங்க. அதுதான். சோ நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुम्. இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கிறது பிக்ஷு கீதா. இது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. உபனிஷத் போல புரியாத விஷயங்களோ புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான விஷயங்களோ அல்ல. ரொம்ப நம்ம வாழ்க்கையில தினமும் எதிர்நோக்கக்கூடிய நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் இதுவா இருக்கு. அது நம்ம மனசுக்குள்ள வாங்கிக்கிறதும் அதே நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் இவ்வளோ விஷயம் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா நான் எவ்வளவு தூரம் இதை புரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஒவ்வொரு நம்மளோட வாழ்க்கையில எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோமோ அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பிக்ஷுகிட்ட ரொம்ப ஈஸியா இருந்தாலும் இத கேட்க கேட்க நமக்குள்ள அந்த சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் அனாலிசிஸ் ஜாஸ்தியாகும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் இருக்கிறபடிதான் இருப்பேன் அப்படின்னு திருப்பியும் நம்ம வழுக்கி பழைய இடத்துக்கே போறதுல எந்த விதமான லாபமும் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளும் போது புதுசா இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது அதோட தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு அதை நம்ம உள்வாங்கிட்டு அதாவது மனசுக்குள்ள நம்ம புத்திக்குள்ள ஏத்துக்கிறதுக்கும் மேல நம்ம கான்சியஸ்னஸ்ல அது எம்பெட் ஆகணும். நம்ம கான்சியஸ்னஸ்ல அது போகும்போது அது ஒரு கான்சியஸ்னஸ்லயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அடுத்து ஒருவேளை நமக்கு இன்னும் நிறைய பிறவிகள் இருந்தா அந்த பிறவிகளுக்கும் இந்த ஞானம் கேரி ஆனாகும். அதுதானே பகவான் சொல்றாரு இல்லையா? அர்ஜுனன் கேக்குறானா, செத்து போயிட்டானா, நீ சொல்றத நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள போய் சேர்ந்துட்டானா என்னப்பா பண்றதுன்னா, நீ ஒன்னும் கவலையப்படாத, அடுத்த ஜென்மங்கள்ல உனக்கு சரியான நேரத்துல இந்த ஞானம் உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த ஒரு தாத்பரியத்தோட அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது இல்லைன்னா இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு தோணும். நம்ம 21 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்திருக்கோம். எந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கான்னா, ஒரு அவந்திபூர் பிராமணன் பணத்தை ரொம்ப கஞ்சத்தனமாக எதுக்குமே செலவழிக்காம இருந்து அந்த ஒரு ஸ்டேஜ்ல அவன் எப்படி அந்த செல்வத்தை எல்லாம் அவன் இழந்தான், செல்வத்தை எல்லாம் விட்டு போயிட்டு அப்புறம் கடைசியில எப்படி அவன் தெருவுக்கு வந்துட்டான். அவனுக்கு பார்க்கவும் யாரும் இல்ல, எல்லா சொந்தக்காரங்களும் அவனோட ஒரு கெடுமதியால யாரையும் அவனை சேர்த்துக்கல, தொத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நவ் ஹீஸ் ஆன் ஸ்ட்ரீட். அவனுக்கு ஒரு பழக்கத்துக்கு வழியே இல்லாத ஒரு நிலைக்கு பிச்சைக்காரனா ஆயிட்டான்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி சமயத்துல இந்த ஒரு கையறு நிலை அப்படின்ற இந்த இது அவனை ஒரு டிப்ரெஷனுக்கு இழுத்துட்டு போக, ஒரு மனோவியாதியா வராம பகவானுடைய அருளால அவனுக்கு இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வைராகியம் வந்தது. இதுதான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில அடி வாங்கும் போது கத்துக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு பாடம். கஷ்டங்கள்ல இருந்து நம்ம வெளிவரத்துக்கு ஒரு வைராகியம் வேணும். அந்த வைராகியம் இவனுக்கு வந்த உடனே
he starts analyzing himself. ஏன் இந்த மாதிரி ஆச்சு, பகவான் நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை கொடுத்தாரு, இல்ல நான் காரணமா, யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ நம்மளோட பிக்ஷகீதா இருக்கு. இதுல 22வது ஸ்லோகம்ல நம்ம இருக்கோம். அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். தேவர்களே ஆசைப்படும் மனித பிறவியை அடைந்தும் இந்த பிராமணன் அதை அலட்சியப்படுத்தி சுயநலத்தால் படுகுழியில் விழ நேர்ந்ததே அப்படின்னு அவன் புலம்பினான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கார். இப்போ என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு அவன் சுவாத்தியாயால யோசிக்கும் போது என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு இதுக்கும் நம்மளோட புருஷார்த்தங்கள்ல தர்ம அர்த்த காம மோட்ச அப்படின்னு இருக்கு. இதுல தர்மம் முக்கிய புருஷார்த்தம். மோட்ச புருஷார்த்தத்தை அடையக்கூடிய ஒரே தகுதி மனித பிறவிக்கு மட்டும்தான் இருக்கு. 24 லட்சம் யோனிகளுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மனித பிறவி, இந்த பிராமணனுக்கு எப்படி ஒரு நல்ல குலத்துல பிறந்தா, ஆரோக்கியத்தோட பிறந்தா, அந்த வாழ்க்கை வழிமுறைகளை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில அவன் இருந்தான் இல்லையா, எல்லாத்தையுமே அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். எல்லாத்தையுமே அவன் அலட்சியப்படுத்தினதால அவன் எந்த தர்மத்தை, முக்கிய புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை அவன் கடைபிடிக்கவே இல்லையே. தர்மம்னா என்ன அப்படின்னா, இங்க த ரைச்சியஸ்னஸ், த கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அது யுக தர்மம்னு ஒண்ணு இருக்கு, குல தர்மம்னு இருக்கு, ஜாதி தர்மம்னு இருக்கு, வர்ண தர்மம் இருக்கு. அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு அந்த தர்மத்தினுடைய ஒரு ஃபிளேவர் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால பிராமண தர்மம் சத்திரிய தர்மனுக்கு எதிரானது அப்படி கிடையாது. இட் இஸ் ஆல் இன்க்ளூசிவ். இத பத்தி தான் நம்ம ஒரு டீட்டெயிலா ஒரு அனாலிசிஸ் 2-3 கிளாஸ் முடிச்சு நம்ம இத பார்க்க போறோம். இந்த தர்மத்தை எதுவுமே அவன் ஃபாலோ பண்ணாதனால அவனோட மனித பிறவியே ரொம்ப வேஸ்டா போயிடுச்சு. இந்த இறைமையையும் சத்தியத்தையும் உணரக்கூடிய ஒரே தகுதி மனம், புத்தி, அகங்காரம் என்று 4 விஷயங்களோடு இருக்கக்கூடிய இந்த மனிதனாலதான் முடியும். அத விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இது சாத்தியம் இல்லை. மனிதனாக பிறந்தவனுக்கு கூட ஒரு நல்ல வழிகாட்டுதல் இல்லாத நிலையில அவனுக்கு இத பத்தி ஒரு உணர்வோ ஒரு புரிதலோ வர்றது கூட கஷ்டம். இவன் நல்ல ஒரு குலத்துல பிறந்து கூட நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். நம்ம எப்பேற்பட்ட பிறவி நமக்கு மனித பிறவி, நம்ம இந்த படைப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இந்த பகவானோட லீலைகளை புரிஞ்சுட்டு அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு ஒரு மேல்நிலைக்கு போகாம நான் என் வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம ஈஷாவாசி உபநிஷத்துல கூட பார்த்தோம் இல்ல, இதெல்லாம் நீ ரியலைஸ் பண்ணலைன்னா உனக்காகவே ஒரு ஆசூரிய லோகம்னு ஒண்ணு படைச்சு வச்சிருக்காங்க, நீ அங்கதான் போவ. அது எப்பேற்பட்டது, ஒரு இருண்ட ஒரு லோகம் அப்படின்னு ஒரு லோகம் எங்கேயோ இருக்கான்னா அப்படி கிடையாது. நம்ம மனம் ஒரு இருளாயிடும். மனதுல ஒரு ஒளியோ ஒரு நல்ல எண்ணங்களோ இருக்காதோ போது அந்த மனது ஒரு டார்க்னஸ்ல இருக்கு, தமசிக்கா இருக்கு அப்படி சொல்லி அர்த்தம். அதுதான் இங்க இவன் பலம்பரம். அடுத்தது, முக்திக்கும் சொர்க்கத்தை அடையும் வழியாகவும் இருக்கக்கூடிய மனித பிறவியை அடைந்தும் எவனாவது செல்வத்திற்கு அடிமையாகி துன்பகதியை அடைவார்களா அப்படின்னு இவனே வரிசைப்படுறான். எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட ஏன் இந்த மனுஷங்க இப்படி இருக்காங்க, ஏன் நான் அப்படி இருந்தேன், நான் தான் முந்திக்கிட்டு போய் அப்படி இருந்தேன்னா ஏன் மனுஷங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஆர்ட் ஆஃப் லிவிங்ல அப்படிதான் சொல்லுவோம். எத்தனை கிரியா பண்ணதுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்து கூட அதனால ஏற்படக்கூடிய ஒரு நன்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சும்
வர்றதே இல்லை. இப்பெல்லாம் யாருமே ஒரு 4 பேர் கூட வர்றது இல்லை. நேத்து குருஜியோட பர்த்டே சத்சங்கெல்லாம் எப்படி ஒரு காலத்துல நடக்கும் இல்லையா? ஏன் இப்ப மனுஷங்க இதை பண்றது இல்ல? ஏன் மனுஷர்கள் இது ஆப்வியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து யோசிக்கிற மாதிரி தான் இவனும் இந்த பிக்ஷுவும் அந்த மாதிரி யோசிச்சான். ஏன்டா இந்த மாதிரி இருக்காங்க மனுஷர்கள் அப்படின்னு. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு கடைசியில ஒரு ஞானத்தை அடைந்த சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க ரொம்ப கருணையாலடி, நான் தாண்டா கஷ்டப்பட்டேன், இந்த வழிக்கு போகாத, இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஸ்கிரிப்சர்ஸா எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சன்னியாசிக்கும் ஒரு பழைய கதைன்னு இருக்கு. இந்த பிக்ஷுக்கு இருக்கிற மாதிரி சன்னியாசிகளுக்கு ஒரு கஷ்டமான காலம் இருந்திருக்கும். அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கங்கிறது நமக்கு வாழ்க்கையில அது ஒரு பாடமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பாவியும் பாவியாவே சாப்பிடுறது, அவனுக்கும் ஏதோ ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்லது இருக்கு. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சன்னியாசிகளுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு, அதுவும் துன்பகரமாக இருக்கலாம். இந்த பாவிகளுக்கும் ஒரு ஞானத்தை அடையக்கூடிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அத நம்ம தான் தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித உடலை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் சொல்றாரு இல்லையா? உன் மனதுதான் உன்னை மேல் நோக்கி எடுத்துட்டு போகும், அதே மனசுதான் உன்னை காலை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளும். உனக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் நீயே காரணம், நீ அழிவை நோக்கி போறன்னா அதுக்கும் நீயே காரணம் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்ல எல்லாம் இந்த ஒரு 4 விதமான சவுண்ட் அப்படின்றது ஒரு அக்ஷரத்துக்கு கிடையாது. கானா காதான். ஆனா அதையே நம்ம காக்கான்னு சொல்லும் போது கான்னு சொல்லுவோம், காப்பாற்றுன்னும் போது கொஞ்சம் அழைத்து சொல்லும். அது வழக்கத்துல வருது. ஆனா சம்ஸ்கிருதத்திலயும் மத்த லாங்குவேஜஸ் நார்த் இந்தியன் லாங்குவேஜ் ஹிந்தி அதுல எல்லாம் பார்த்தானா ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 4 நிலைகள் இருக்கும். ஒரு மேன்மையா சொல்றது, ஒரு அழுத்தி மகாபிராணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்றது, அதே கொஞ்சம் பெருசா சொல்றது, அந்த க க க க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இதை எதுக்கு நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா, அதுல பா இருக்குல்ல, பா 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 மா அப்படின்றது இதுக்கு பாவர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபார்க்க வர்க்கம் வர்க்கம் அப்படின்றது முக்திக்கு வழி அப்படின்னு நீங்க சொல்லியிருக்க. அதனால்தான் நான் இத கொண்டு வரேன். சோ இந்த பா வர்க்கத்துல என்னென்ன இருக்கு? பா அப்படின்னா பாவம் செய்யாதே. அப்புறமா ஃப அப்படின்னு சொல்றால பலத்தை எதிர்பார்க்காதே 2வது. 3வது ப அப்படின்னு சொல்றோம், பந்தப்படுத்தாதே, பந்தத்தில் மாட்டிக்கொள்ளாதே. அப்புறமா பா அப்படின்னு மகாபுராணம், பயத்தை விட்டு விடு. சோ பாவம் செய்யாதே, பலனை எதிர்பார்க்காதே, பந்தத்தில் மாட்டிக்காத, பயப்படாதே. எதை பார்த்து பயப்படக்கூடாது? அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு வேற சொல்லியிருக்கோம். எதை பத்தி பயப்படக்கூடாது? ஐயோ எனக்கு நமக்கு நாளைக்கு என்ன ஆயிடுமோ, இந்த பயத்துல தானே இந்த பிக்ஷு இந்த கதிக்கு வந்தான் இல்லையா? ஐயோ என் படமெல்லாம் போயிட்டா, எனக்கு நாளைக்கு எதுனா உடம்பு சரியில்லாம போயிட்டா, எய்த வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரொம்ப கேன்சர்ல ரொம்ப ஐயோ எனக்கும் கேன்சர் வந்துடுமோ, ஐயோ 70 வயசுக்கு ஆயிடுச்சே, அப்ப எனக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அப்படின்னு மத்தவங்க கஷ்டத்தை நமக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம். இதெல்லாம் விடணும். இதெல்லாம் விடணும்னா என்ன பண்ணணும்? பாவமான காரியங்களை செய்யக்கூடாது. So we have to follow the right conduct. அவர் விவேகம் என்பது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் பாவம் எது புண்ணியம் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ பாவம் செய்யாதே,
அப்புறமா காரியங்களுக்கு வந்து பலனை எதிர்பார்க்காத. பலனை எதிர்பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த நான் எதிர்பார்க்கிற பலன் எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு பயம் வந்துடுது. இப்ப நேத்து கூட பேப்பர்ல படிச்சோம். ஒரு பையன் வந்து நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, நான் ஃபெயில் ஆயிடுவேன், ஃபெயில் ஆயிடுவேன், ஃபெயில் ஆயிடுவேன்னு அவன் பண்ணதுக்கு பலத்தை அவனுக்கு தெரியல. ஒரு பயம் வேற வந்து ராத்திரியோட ராத்திரியா இந்த காலையில ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது, அவன் தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டான். மறுநாள் ரிசல்ட் வரும்போது he has got 450 out of 600. அந்த மாதிரி ஒரு பயம் என்பது வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால பலன் எதிர்பார்க்காம நிஷ்காமிய கர்மம் பண்ணணும். அப்புறமா ஐயோ ஐ மீ மைண்ட் அப்படி சொல்லக்கூடிய இந்த பந்தங்கள்ல மாத்திக்க கூடாது. அதே சமயத்துல பயப்படவும் கூடாது. அப்படி எதை பார்த்து பயப்படக்கூடாது, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தை விட்டுட்டு கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். இந்த ஒவ்வொரு இதுக்கும் நடுவுல ஒரு அனுநாசிகா அப்படின்னு சொல்லுவாங்க. மா பாப்பா பாபா மா. இந்த மா எதை பிடிக்கிறதுன்னா மரணத்தை பிடிக்கிறது. மரணம்ன்றது இந்த உடம்பு அழியும் போது வரக்கூடியது மட்டும் வந்து மரணம் கிடையாது. தினம் தினம் செத்து செத்து நான் பிழைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த பயத்தினால என்ன பண்ணோம்னா நம்ம அடிக்கடி தினம் தினமே செத்து போயிடும். ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரண பயத்தையே விடணும். இந்த பயம் என்பதை நம்ம விடும்போதே இந்த மரணம் என்பதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். சோ இந்த பாவர்க்கம் அதை வந்து தவிர்க்கும் போது அபாவர்க்கம் அது வந்து மோட்சத்துக்கு வழி அப்படின்னு சொல்லி இங்க பகவான் வந்து ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காரு. இப்ப 24வது, இது போல செல்வத்தை தெய்வ யஜ்ஞங்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருகளுக்கும் பிற உயிர்களுக்கும் பயன்படுத்தாது பூதம் போல அதை காப்பவன் நரகத்தையே அடைவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பகவானே சொல்லியிருக்கா, நீ வந்து இந்த மாதிரி தமசிக்காவே இருந்தனா அத்தக பதத்தி அப்படின்னு நீ தொப்பகட்டின்னு ஒரு நாள் கீழே விழுந்துடுவேன், இன்னும் வந்து ஒரு மோசமான நிலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த 4 விதமான 5 விதமான பஞ்ச யஜ்ஞம்ன்றது என்ன நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதிகாசங்களும் புராணங்களும் நிறைய கதைகளும் நமக்கு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம படிக்கணும். படிச்சு அதை வந்து இந்த மோட்ச புருஷார்த்தத்துல வந்து ரொம்ப முக்கியமா அதை பார்த்து போகும்போது நம்மளோட யுக தர்மம், நம்ம இந்த வயசுக்கு ஏத்த தர்மம், இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இட் வில் ஃபார்ம் அ ரைட் பாத் டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது. இதை தவிர இந்த பஞ்சபூதங்கள் உலகத்துல வந்து ஒரு மனுஷனை பட்டு ஒரு சின்ன எறும்பை படைச்சா கூட பகவான் அந்த எறும்புக்கான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கார். அதுக்கு வேண்டியது வந்து பகவான் கொடுத்திருக்கார் இல்லையா? அப்போ நம்மள பாத்துக்க மாட்டாரா? நமக்காக ஒரு உயிரினத்துக்கு வேண்டியதையோட பகவான் எல்லாருக்கும் கொடுத்திருக்கா, பாரபட்சம் இல்லாம கொடுத்திருக்கார். ஆனா அதை நம்ம நம்புறதே கிடையாது. அதற்கு பிரதிபலனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான் வந்து கீதையிலே சொல்லியிருக்காரு. நீ தேவர்களை பார்த்துக்கோ, தேவர்கள் உன்னை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நடக்கும்போது இந்த பூமி தாய்க்கு நம்ம இந்த திக்வந்தனால நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்ல நிறைய பண்ணுவோம்ல. என்னை தாங்கக்கூடிய இந்த பூமி, இந்த வாயு எனக்கு வந்து மூச்சை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷனோட பஞ்சபூதங்களுக்கும் அதை காக்கும் தேவதைகளுக்கும் நம்ம வந்து ஒரு பிரீத்தி பண்ற மாதிரி. அத பிரீத்தி பண்ணாதான் மழை வரும் அப்படின்னு கிடையாது. அட பகவானே, என்னோட நிலம் விளையறதுக்கு இவ்வளவு நல்ல மழையை கொடுத்தேன். ஜஸ்ட் the gratitude, குருஜி சொல்றாரு இல்லையா, the gratitude will give you lot of grace. More and more gratitude, more and more grace will follow. கொடுக்காதவன் அடைவது கிடையாது, கொடுக்காதவன் அடைவது கிடையாது. unless you give, you won't get it. if you give, ஒரு 10 ரூபாய் கொடுத்தானா உனக்கு 100 ரூபாய் வந்து சேரும்ன்றது எங்க வாழ்க்கையில நாங்க ரொம்ப கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஷேர் அண்ட் கேர், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது.
அதுலயும் வந்து வறுமையிலும் செம்மை அப்படின்றது ஆக்சுவலா வந்து இந்த ஒரு வறுமையில் செம்மைன்றது எங்க குடும்பத்துல அவ்வளவு வறுமை இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். நாங்க வந்து பணத்துக்கோ சாப்பாட்டுக்கோ கஷ்டப்பட்டது கிடையாது. ஆனா எங்க மாமியாரோட வாழ்க்கையில பலவிதமான ஒரு நிலைகள்ல அவங்க இருந்திருக்காங்க. அந்த வறுமையில் செம்மைன்றது வந்து எனக்கு அது புரிஞ்சதுன்னா என்னோட மதர்லாவோட வாழ்க்கையும் அவர் தன் சின்ன விஷயம் வயசுல அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, ரொம்ப ஓஹோன்னு இருந்தவங்க. அதாவது அந்த காலத்திலே அவங்க அப்பா வந்து பெரிய கம்பெனி வச்சு திருப்பூர்லயே வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தவர். அதனால எங்க மாமியார் சொல்லுவாங்க, அந்த காலத்திலே பிரஷ்ல பல் தேய்ச்சவங்க நானும் எங்க அக்காவும் தான் அப்படின்னு. அந்த மாதிரி சீர்மையில இருந்து ஏழ்மையில வந்து இருக்க கூட இடமே இல்லாம கடைசியில் வந்து இங்க இந்த அன்னிபெசன்டோட இது வந்து அங்க வந்து இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனாலும் ஒரு நாளும் அவங்க அந்த முருகா முருகா முருகான்னு சொல்லியேதான் வாழ்க்கையை கழிச்சாங்களே தவிர ஒரு நாள் கூட அது வந்து ஒரு நொந்து போனதே கடைசி மட்டும் அந்த ஒரு சீர்மை அப்படின்னு ஏழ்மையில் ஒரு நேர்மையையும் சீர்மையையும் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். சோ வறுமையில் வாடுபவர்களுக்கு நம்ம எதனா உதவி செய்யணும் அப்படின்றதுதான் நரயஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிருஷ்ணரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப சொத்த நீ வந்து நாய் போல காத்துட்டு இருந்தா அடுத்த ஜென்மத்துல எஜமானுக்கு வாலாட்டக்கூடிய ஒரு நாயாதான் நீ பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது தெளிவான 25வது, தெளிவான குணம் பெற்றவர் மேன்மை அடைய ஏதுவாக இருக்கும் செல்வம் பலம் ஆகியவற்றை பெற்றும் என்னால் அவற்றை அக்கறையற்று வீணடிக்கப்பட்டது, அவற்றை செல்வம் சேர்க்கவே பயன்படுத்தினேன் ஒழிய அதை ஒரு பயனுள்ளதாக ஆக்க வந்து நான் எந்த முயற்சியும் எடுக்கல. இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, உடம்புல பலமும் போயிடுச்சு, அட பகவானே நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறார். இந்த செல்வத்தை அப்ப வந்து அந்த சுவாத்தியாயில என்ன பிரயோஜனம், செல்வத்தை சேர்த்தானே ஒழிய அது மரணத்தை தடுக்குமா அப்படின்னா அது கிடையாது. மரணத்தையும் வந்து எவ்வளவு பணக்காரனும் செத்து போயிடுறான், ஏழையும் செத்து போயிடுறான், ஆரோக்கியமா இருக்கிறவங்க திடீர்னு செத்து போயிடுறான், ஒரு வியாதியிலே வந்து கஷ்டப்பட்டவன் ரொம்ப நாள் வியாதியில கஷ்டப்பட்டுக்கிட்டே கூட ரொம்ப நாளா இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி மரணத்துக்கும் இந்த செல்வம் பலம் இதுக்கெல்லாமும் சம்பந்தமே கிடையாது. எனக்கு அந்த செல்வம் பலம் எல்லாம் என்னோட உடம்புல இருந்த பொழுது நான் மேல்லோகத்துல போய் ஒரு நல்ல இடத்தை சம்பாதிக்க புண்ணியம் சேர்த்துக்கல. அதே மாதிரி இங்க இருக்கும் போதையும் எதையும் அனுபவிக்கவே இல்லை. என்னோட ஆரோக்கியத்தை எல்லாம் என்னோட பலத்தை எல்லாம் இந்த உடல் வந்து எந்த மாதிரி ஒரு நிலைமையில எனக்கு கொடுக்கப்பட்டதோ அதை நான் வந்து கம்ப்ளீட்டா வீணடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என்ன பண்ணேன், செல்வத்தை சேர்த்து வச்சேன், அதனால இன்னைக்கு எனக்கு எதனா பிரயோஜனமா அடுத்த வேளை சாப்பாட்டு கூடி இல்லாம நான் இருக்கிறேனே, ஐயோ இப்படி வாழ்க்கையை நான் தொலைத்து விட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு மனோநிலை எதற்கு சமனா, இது மரணத்துக்கு சமம். செத்து போயிடாம அந்த அவந்திபுரம் பிராமணன் வந்து அந்த வாழ்க்கையே போயிடுச்சு அவனுக்கு. அவன் ஹீஸ் ஈக்குவலன்ட் டு அ டெட் மேன். அவன் செத்த போன மாதிரி தான் ஆயிட்டான் அவன். ஆனா இப்போ அதுல இருந்து பினிக்ஸ் பறவை போற எழுந்து அவனுக்கு ஒரு வைராகியம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவன் யோசிக்கும் போது இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அவன் திங்கிங் ஆஃப் இட். என்ன சக்தி அது, எப்படி வந்து எல்லா உயிர்களையும் அது பாதுகாக்குது, அது என்னையும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. அந்த சக்தி ஹரி அதுதான் யாப்பா நீ அப்படின்னு சொல்லி இனிமேல என் வாழ்க்கைய
அந்த ஹரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஹரி கிட்ட சரணாகதி அடையறதுக்கும் நான் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுவேன். இந்த உடம்ப பத்தி நான் கவனிக்க மாட்டேன். இந்த உடம்பு எப்படியே நான் போட்டு சாப்பாடு இல்லாம கிடக்குறானோ இல்ல படுக்க இடம் இல்லாம கல்லுலயும் மண்ணுலயும் படுக்கிறேனோ எல்லாம் இந்த உடலுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் நஷ்டமும் வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படாம நான் ஹரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே என்னோட மீதி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் செலவிட்டேன். ஏன்னா அவன் தான் முகுந்தன் ஆச்சே. சோ அந்த முகுந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவன் ஸ்மரிசித்து எப்படி எல்லாம் இந்த ஹரியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்பத்துல இந்த இருக்கிற ஒரு காலத்தை அட்லீஸ்ட் நான் வேஸ்ட் ஆக்காம இன்னும் கொஞ்சம் மேல போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அறியாமை சம்சார சாகத்தை கடக்க உதவுவதில்லை. அப்ப எது உதவும்? நான் இப்ப ஹரின்னு சொல்லிட்டு ஹரியோட காலை பிடிச்சுக்கிறேன்னு, இதுதான் எனக்கு இந்த சம்சார சாகரத்தை கடக்கக்கூடிய ஒரு படகாக இருக்க போறது. அதை அறிஞ்சு நான் அந்த படகுல ஏறி நான் இந்த சம்சாரத்தை நான் தாண்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உறுதி வருது அவனுக்கு. நோ, எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு, இன்னைக்கு நான் தெருவுக்கு வந்துட்டேன்னு, எனக்கு சாப்பாடு இல்லை, இதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே போறது இல்லை. எனக்கு இந்த ஒரு நிலைமைய கொடுத்த அந்த பகவான் ஏதோ ஒரு பர்பஸுக்காக தான் என்னை இப்படி கொடுத்துருக்கான். அன்னைக்கு பணம் எல்லாம் கொடுத்தாரு, அதுவும் ஒரு பர்பஸ்க்காக. அது நேற்று எங்க அக்கா ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்களே, அதுல கூட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. சம்சாரிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பகவானோட லீலா விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு என்ன திட்டாத, நான் ஏன் உனக்கு கஷ்டம், இந்த கஷ்டம் என்னால வரல, இன்னைக்கு நீ கஷ்டப்படுற அப்படின்னா நீ இதுல இருந்து எழுந்து மேல வரணும் அப்படின்றதுக்காக தான், அதுக்காக நீ எந்த குறை கூறாத அப்படின்னு பகவான் சொல்லுவார் 7th சாப்டர்ல. அதே மாதிரி இங்க சரி இவ்வளவு நாள் ஏதோ நடந்தது போட்டும், அதை பத்தி இல்லை, இனிமேல அதுக்காக எல்லாம் நான் கவலைப்படாம நான் என்னோட உடலை அந்த ஹரியை பத்தி நினைக்கிறதுக்காக மட்டுமே நான் உபயோகிப்பேன். கம் வாட்மே, இந்த உடம்புக்கு என்ன வேணா எப்படி வேணா தொலையட்டும், வலிக்குதா வலிக்கட்டும், உடம்பு தானே வலிக்குது, நான் இந்த உடம்பு அல்ல அப்படின்ற ஒரு ஞானம் அவனுக்குள்ள அது வர 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 இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய ஒரு பந்தம், அந்த மேல இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் குறைஞ்சிட்டே வரும். அந்த அபிமானம் குறைய குறைய என்ன வேணா ஆட்டும், நான் ஹரியோட காலை தான் பிடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்ப வர கஷ்டம். சரி ஹரியோ படம் புடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணிட்டான். அவன் அதுதான் அந்த படகுல ஏறிதான் அவன் சம்சார சாகரத்தை கடக்க போறான். அப்போ சன்னியாசிகளுக்கு கஷ்டம் இல்லையா? இப்போ இந்த மோட்ச புருஷார்த்தத்தை பத்தி போகும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வர, அவங்களுக்கு தான் வாழ்க்கையில இன்னும் பெரிய பெரிய கஷ்டமெல்லாம் வரும் அப்படி சொல்லி. அப்போ நேற்று எங்க அக்கா கிளாஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஞான வழியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கும் கஷ்டம் வருதுன்னா அது பகவானோட கருணையாமா. நீ ஞானத்துக்கு வந்துட்டானாலும் கொஞ்சம் வச்சிருக்கே ஒரு மூட்டை, அந்த மூட்டையை முதல்ல கரைச்சிட்டு வந்துடு, அந்த உப்பு எடுத்துட்டு போய் சமுத்திரத்துல கரைக்கிற மாதிரி இந்த மூட்டையை கரைச்சிட்டு கிளீனா சுத்த சத்துவமா ஆயிடு, அப்பதான் நீ என்ன அடைவாய் அப்படி சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறமா வர கஷ்டமெல்லாம் பகவான் நமக்கு கொடுத்த ஒரு கருணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்தாச்சு. இப்போ ஏன் எல்லாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் எல்லாரும் இத உணர மாட்டேங்கிறாங்க? இதுதான் மாயையா, இதுதான் நம்ம கண்ணை மறுக்கக்கூடிய பகவானோட லீலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அடுத்தது 27வதுல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த செல்வத்தால் என்ன பயன்? ஒருவன்
சகல சம்பத்தை தந்தாலும் மரணத்தை அது தடுக்கவே தடுக்காது. மறு ஜென்மத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம இந்த ஜென்மத்துல என்ன மாதிரி வாழ்க்கை இருப்போமோ அதுதான் நமக்கு மறு ஜென்மத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் மத்தவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? கடைசி நிமிஷத்துல கூட அவன் ஏன் இந்த மாதிரி இந்த உடம்புக்கும் இதுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு கஷ்டப்படுறான் அப்படின்னு இங்க ஒரு சின்ன கதை நான் படிச்ச புக்ல, கதைன்னு இல்லை, ஒரு இன்சிடென்ட். ஒரு அப்பா அவன் மரண படுக்கையில இருக்கான். அவனை இன்னைக்கு ஒரு நேரத்துல செத்து போறான். பெரிய பையனை கூப்பிடா, பெரியவனே எங்கடா இருக்க அப்படின்னாப்பா, நான் இங்கேதான்ப்பா இருக்கேன் அப்படின்னு. சின்ன பையனே நீ எங்கடா இருக்கேன்னா, நானும் இங்கதான் இருக்கேன். ஐயோ அப்புறம் 2 பேரும் இங்க இருந்தானே கடையில யாரா இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்களா? அந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல கூட தன் கடை, தன் சொத்து அது பத்தியே தான் இருக்கே தவிர பகவானுடைய நாமத்தை சொல்லுவதே கிடையாது. அதே மாதிரி நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும்போது ஆஹா என்ன நான் எப்படி சாதிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கஷ்டம் வரும்போது பகவானை ஏன் இப்படி நான் ஏன் என்ன பாவம் பண்ணேனோ நீ என்னை இப்படி போட்டு படுத்துற அப்படி சொல்ல ஆசையெல்லாம் நிராசையாகும் போது நம்ம மத்தவங்கள தப்பு சொல்றோம். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லதை அடையும் போது என்னால வந்தது அப்படின்றோம். நம்ம கிடைக்க வேண்டியதெல்லாம் நம்ம கை நழுவி போகும்போது வாழ்க்கையே தெரிஞ்சு, வாழ்க்கை எப்படி நெய்ய கையில எடுத்தா விரலிடை நெய் போல அப்படின்னு அந்த நெய்ய கை நழுவி போயிடும். அந்த மாதிரி வாழ்க்கை போயிடுச்சு. அப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையில பகவானை ஏன் என்ன இந்த நிலைமைக்கு ஆக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். இந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த பகவான் மேல தப்பு சொல்லாம ஒரு வைராக்கியம் வருது அப்படின்னா, இவன் பகவானே உனக்கு என் மேல இவ்வளவு கருணை ஹரி, நீ இவ்வளவு கருணையாலதான் எனக்கு இந்த ஒரு வைராக்கியத்தை கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பகவானுக்கு நன்றி சொல்றான். அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இந்த வைராகியத்தை அடைந்த நான் உறுதியோடு கவனமாக என் சொந்த நலனுக்காக இந்த உடலை வருத்தி அதன் வீரியத்தை குறைத்து அகங்காரம் இன்றி கவனமாக வாழ்வேன். சோ இந்த உடம்பு கஷ்டப்பட 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 அகங்காரம் போகும். இவனுக்கு அகங்காரம் சுத்தமா போயிடுச்சு. ஏன்னா அடுத்த சில ஸ்லோகங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவு கஷ்டத்திலயும் அவன் வைராகியத்தை விடவே இல்லை. இங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி கஷ்டம் வரும்போது கூட பகவான நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவர் கதை ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஜெயதேவர் அவர் பெரிய ஞானி, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ண பக்தர் இல்லையா, அஷ்டபதி எல்லாம் பாடினவர். அவருக்கு ஒரு பெரிய செல்வந்தன் அவருக்கு ஒரு டிவோட்டியா இருந்தான். அவருக்கு எப்படின்னா ஜெயதேவரை வீட்டுல கூப்பிட்டு அவருக்கு மரியாதை பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அதனால அவரு கூப்பிட்டாரு. சரி ஒரு டிவோட்டி கூப்பிடுறாரு அப்படி சொல்லிட்டு அவரும் வந்தார். அந்த செல்வந்தரான அந்த டிவோட்டிக்கு அந்த ஜெயதேவருக்கு எதனா நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருந்தது. ஆனா அவரோ எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி இருக்கும்போது சரி இவர் திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய ரதத்தை ஏற்பாடு பண்ணி அதுல இவருக்கு தெரியாம நிறைய வைர வைடூரியங்களை வச்சு அந்த ரதத்துல வச்சு கூட ஒரு ஆளையும் வச்சு இவர் எடுத்துட்டு போய் பத்திரமா விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு தெரியும் இவர் தான் ஞானியாச்சு. சரி என்ன கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வழியில காட்டு வழியில போக வேண்டியிருக்கு. அப்ப அந்த காட்டு வழியில போறதுக்குள்ள இந்த கூட வந்தவனுக்கு ஏதோ குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை, ஓடி போயிடுறான். அவன் என்னோட வேலையை பார்த்துட்டு போறேன், சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவரு காட்டு வழியில போகும்போது இவருக்கு வைர வைடூரியங்கள் அந்த வியாபாரி கொடுத்தது ஒரு 2 கள்வர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி இந்த கூட வந்தவனும் ஓடி போயிட்டான், இவனை ஒரு சன்னியாசி, இவனால தன்னெல்லாம் காப்பாத்திக்க முடியாது, நடு
காட்டுக்குள்ள போகும்போது இந்த எல்லாம் திருடிக்கலாம் நம்ம அப்படின்னு என் பின்னாலே போறான். அப்போ ஜெயதேவர் சொல்றார், நீ எதுக்கு என்ன கஷ்டப்பட்டு என் பின்னால ஓடி வந்துட்டு இருக்க? நான் வந்து இந்த வைரங்களுக்காக தானே வரேன். நீ எடுத்துக்கோ, எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. வைர சரி எடுத்துன்னு போக வேண்டியது தானே. இல்லையே, இவன் வந்து விட்டு போனானா நாளைக்கு நான் இன்னைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நாளைக்கு ராஜா கிட்ட போயிட்டு இவன் தான் எல்லாத்தையும் திருடிட்டான்னு சொன்னானா நம்மள வந்து போட்டு ஜெயில போட்டு என்ன பண்றது? இவனை வந்து நடக்க முடியாம எங்கேயும் போக முடியாம பண்ணிடணும்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்த்து அவன் கைய காலை எல்லாம் உடைச்சு அவனை ஒரு பாழங்கணத்துக்குள்ள தூக்கி போட்டு போயிடுறாங்க. அங்க இருந்து அவன் கை கால் தான் உடைச்சிட்டாங்களே, அவன் எப்படி மேல வர முடியும் இல்லையா? அங்க உட்காந்து அவர் வந்து அப்பாடா இனிமேல் யாரும் நம்மள தொண்டை பண்ண மாட்டாங்க, இங்க உட்காந்துன்னா கிருஷ்ண ஜபத்தை பண்ணிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அங்கேயே உட்காந்து அவர் வந்து படிச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ தூரம் வந்து பகவான் நாம சொன்னதுனால அந்த பாழங்கிணற்றுல இருந்து ஒரு ஒளி வந்து வெளியில வருதாமா. அப்ப வந்து ஒரு ராஜா அந்த பக்கம் வரும்போது, என்னது இது, இந்த மாதிரி ஒரு கிணத்துல இருந்து இவ்வளோ ஒரு ஒரு ஒளி வருதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பார்த்தானே இவர் உட்கார்ந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ண பஜன் பண்ணிட்டு இருக்காரு. சரின்னு அவரை வந்து காப்பாத்தி எடுத்துன்னு போய் தன்னோட ராஜ்யத்துல வச்சு அவருக்கு எல்லாம் வந்து சுஷ்ரூஷை எல்லாம் பண்ணி அவரை பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த ராஜாவோட சபைக்கு பெரிய அறிஞர்கள் எல்லாம் வராங்க. ஒவ்வொரு அறிஞருக்கும் அவன் வந்து நல்ல சத்து விஷயம் பேசி ஒரு சத்சங்கம் அனுப்புறமா நிறைய பணம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா ராஜாக்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவர் ஜெயதேவர் அங்க இருக்காரு அந்த ஒரு அரசபையில. இப்ப இந்த 2 திருடர்கள் என்ன பண்றாங்க, இங்க எல்லாம் ஏதோ சன்னியாசிகளுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்களாமா, நம்மளும் போய் வாங்கிக்கலான்னு ஒரு சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அங்க அந்த அரசவைக்குள்ள வந்து ஆனா இவன் ஞானம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? இவன் உளர ஆரம்பிச்சோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால நம்ம வந்து மௌன விரதம் மாதிரி வாயை திறக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிசைட் பண்ணி போனோம்னா அங்க ஜெயதேவர் உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்தோம்னா அடடா இவன் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் இவர் வந்து மௌனமாவே இப்படி இருக்காங்க போது எல்லாரும் ஓஹோ இவங்க 2 பேரும் பெரிய ஞானி போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லா மத்த சன்னியாசிகளும் மத்த ஞானிகளும் அவருக்கு வந்து இவங்க 2 பேருக்கு காலில் விட்டு நமஸ்காரம் பண்றார். அப்ப ஜெயதேவரும் வந்து நமஸ்காரம் பண்றார். இவருக்கு வந்து ஒரே வாழ்க்கை, ஐயோ நமக்கு வந்து நமஸ்காரம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போயிடுறாங்க. ஏன்னா தெரிஞ்சு இவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஏன் என்னடா விஷயம்னா அப்பதான் வந்து ராஜா எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஐயோ இப்படியான பகவானோட அருளால எப்படி மரத்துல எல்லாம் கிளைகள் வளருதோ அந்த மாதிரி வந்து கை கால் எல்லாம் நல்லாகி அவர் அதுக்கப்புறமா சன்னியாசி போனாரு. இதுல நம்ம என்ன ஒரு பாடம்னா, எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கிருஷ்ண ஜபத்தை அவர் விடவே இல்லை. அந்த மாதிரி இந்த அவந்திபுர் பிராமணன் வந்து நான் இனிமேல ஹரியோட நாமத்தை நான் விடவே மாட்டேன், ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டே நான் வந்து என்னோட காலத்தை கழிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உறுதி இப்ப நம்ம கூட வச்சு என்ன வந்தாலும் வரட்டும், என்ன பெருசா உடம்பு முடியல, தட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட எங்க நம்மளோட அந்த ஒரு உறுதி கலைஞ்சிடுவோம், எங்க வந்து நம்ம வந்து தோத்து போயிடுவோமோ அப்படின்னு அந்த மன உறுதி போயிடுமோ அந்த ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிராமணன் என்ன பண்றான், பகவான் முக்கோடி தேவர்களே எங்களை வந்து நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? என்னுடைய மனத்தை வந்து துளையாம இருக்கிறதுக்காக நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு முக்கோடி தேவர்களையும் வேண்டிக்கிறான். இந்த முக்கோடி தேவர்கள்னா யாரு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரந்தீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிச்சுகள், அதெல்லாம்
அந்த கிரந்தி எல்லாம் வந்து நமக்கு வீணாகிடாம இந்த உறுதி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 33,000 பிராணாஸ் இருக்கு. 33,000 சக்திகள் நமக்குள்ள இருக்கு. அதுதான் வந்து 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த தேவர்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்தந்த நிலைகள், அந்தந்த சக்தி நிலைகளுக்கு வந்து ஒரு உறுதி வரும். அந்த உறுதிக்காக தான் இங்க 33 கோடிகளும் சினிமால பாக்குற மாதிரி அங்கே அவங்க பூ மாறி போயிட்டு நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அது வந்து நம்மளோட அந்த உறுதி இன்னும் இன்னும் மேலும் மேலும் உறுதிப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி நிலைகள் எல்லாம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகும். அதுதான் என்று 30 கோடி தேவர்களும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேண்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வைராக்கியம் என்னை சரியான பாதையில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறுதி மனம் தளராமல் நான் பயணிக்க எல்லோருமே என்னை ஆசிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க கட்வாங்கான்னு ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்து எப்படின்னா, தேவர்கள் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கு. ஏன் அசுரர்களும் தேவர்களும் ஒத்து போறது இல்ல அப்படின்னா, அதுதான் இருமை. அந்த டுவாலிட்டிஸ்ன்றது வந்து நமக்கு பிராணம் இருக்கிற மட்டும் அதை நம்மளால தவிர்க்க முடியாது. இந்த ஹியூமன் பர்த்தோட ஒரு கர்சுன்னு சொல்லலாம், அதுதான் வந்து ஒரு ஆசீர்வாதமும் சொல்லலாம். இந்த நம்ம ஒரு நல்லது கெட்டது இந்த கண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கு. இது கண் திறந்தா எல்லாமே பார்வைதான் இல்லையா? இதுல வந்து இது நல்லது இது கெட்டது, நான் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படின்றது என்னோட விருப்பமா இருக்கு. ஆனாலும் இந்த மனசு என்ன பண்ணுது, கெட்டதையும் பார்க்க சொல்லி என்ன தூண்டுது இல்லையா? இந்த இந்த ஒரு தூண்டுதல் நல்லதுல இருந்து அந்த நழுவி போகக்கூடிய அந்த ஒரு நிலைதான் அசுரர்கள். சே, அது நான் போகக்கூடாது, நான் நல்வழியில தான் போகணும் அப்படின்றது வந்து தேவர்கள். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும். அதை தான் வந்து இந்த தேவ அசுர யுத்தம், அது முடியறதே இல்லை. காலத்துக்கு தேவ அசுர யுத்தம் வந்து நடந்துட்டே இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, மகாபாரதம் வந்து 18 நாள் நடந்தது, ராமாயணம் ராம யுத்தம் 10 மாசம் நடந்ததுன்னா, தேவாசுர யுத்தம் எப்ப பார்த்தாலும் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா. இந்த மாதிரி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே சண்டை வரும். ஒரு சமயம் வந்து இந்திரன் வந்து கொடுக்குற தொல்லை தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்வாங்கன் அப்படின்ற ஒரு ராஜா கிட்ட போயிட்டு, தயவு செய்து உங்களோட படைகள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து காப்பாற்றணும், இந்த அசுரர்கள் கொடுக்குற தொல்லை தாங்க முடியல அப்படின்னு. சரின்னு அந்த ராஜா தேவாசுர யுத்தத்துல பங்கெடுத்து அவங்கள வந்து தேவர்களை ஜெயிக்க வச்சிடுறார். அப்ப வந்து அந்த இந்திரர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்க இவ்வளவு பண்ணீங்க, உங்களுக்கு என்ன வேணா, நான் இந்திர பதவி அது வேணா கொடுக்குறேன், என்னால உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணாலும் என்னால கொடுக்க முடியும், இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் வேணும், இன்னும் எவ்வளவு நாள் என்னோட ஆயுஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்புறம் இந்திரர் வந்து எல்லாம் யோசிச்சுட்டு, ஐயோ உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்னு. ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே போய் தியானத்துல உட்கார்ந்தாராம். அந்த மாதிரியான ஒரு மன உறுதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா வந்து இந்த பிக்ஷு படக்கூடிய ஒரு துன்பங்கள் எப்படியெல்லாம் வந்து மத்த ஒரு 10 ஸ்லோகத்துல வந்து அவர் எப்படியெல்லாம் மனிதர்கள் அவனுக்கு வந்து சுத்தி பக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். அது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு மூட்ல வர்றதுனால அத அடுத்த கிளாஸ்க்கு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான், கஷ்டமான விஷயம் எதுவுமே நம்ம பார்க்கல. ஆனாலும் இத வந்து யோசிச்சு நம்ம மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு நம்ம பண்ண வேண்டியதுதான் இங்க நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா?